அத்தியாயம் 2 முதல் சோதனை. வழுதி இளமாறன் மற்றும் அவனது நண்பர்கள் கார்த்திக் மற்றும் மீனா தமிழ் அரசு கல்வி நிலையத்தில் தங்கள் பயிற்சியை தொடர்ந்தார்கள். ஒரு நாள் அவர்களின் பயிற்சியாளர் ஒரு பெரிய சோதனையை அறிவித்தார். நாளை நீங்கள் ஒரு பெரிய சோதனையை சந்திக்க வேண்டும். இந்த சோதனை உங்கள் பிராண சக்தியை கட்டுப்படுத்தும் திறனை சோதிக்கும் என்று பயிற்சியாளர் சொன்னார். வழுதி மற்றும் அவனது நண்பர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த சோதனை என்ன என்று வழுதி கேட்டான். பயிற்சியாளர் புன்னகையுடன் பதிலளித்தார். இந்த சோதனை ஒரு பெரிய குகையில் நடக்கும். அந்த குகையில் பல ஆபத்துகள் இருக்கும். நீங்கள் உங்கள் பிராண சக்தியை பயன்படுத்தி அந்த ஆபத்துக்களை தாண்ட வேண்டும். வழுதி மற்றும் அவனது நண்பர்கள் தங்கள் பயிற்சியை தொடர்ந்தார்கள். அவர்கள் தங்கள் ஆத்ம எந்திரங்களை பயன்படுத்தி பல சவால்களை சந்தித்தார்கள். அவர்கள் தங்கள் சக்திகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டார்கள். நாள் வந்தது. வழுதி மற்றும் அவனது நண்பர்கள் குகையின் முன் நின்றார்கள். குகையின் உள்ளே ஒரு பிரகாசமான ஒளி இருந்தது. நாம் இதை சேர்ந்து தாண்டுவோம் என்று வழுதி சொன்னான். அவர்கள் குகையின் உள்ளே நுழைந்தார்கள். குகையின் உள்ளே பல ஆபத்துகள் இருந்தன. சில இடங்களில் பெரிய பாறைகள் விழுந்தன. சில இடங்களில் ஆழமான பள்ளங்கள் இருந்தன. வழுதி தனது ஆத்ம எந்திரத்தை பயன்படுத்தி பாறைகளை தாண்டினான். அவனது நண்பர்கள் அவனை பின்தொடர்ந்தார்கள். இது மிகவும் கடினமாக இருக்கிறது என்று கார்த்திக் சொன்னான். நாம் இதை சேர்ந்து தாண்டுவோம் என்று வழுதி சொன்னான். அவர்கள் குகையின் உள்ளே மேலும் மேலும் நுழைந்தார்கள். அவர்கள் தங்கள் சக்திகளை பயன்படுத்தி பல சவால்களை சந்தித்தார்கள். இறுதியாக அவர்கள் குகையின் முடிவை அடைந்தார்கள். அங்கே ஒரு பெரிய கதவு இருந்தது. கதவின் மேல் ஒரு பிரகாசமான ஒளி இருந்தது. இந்த கதவை திறக்க நாம் ஒன்றாக பிராணசக்தியை பயன்படுத்த வேண்டும் என்று வழுதி சொன்னான். அவர்கள் ஒன்றாக பிராணசக்தியை பயன்படுத்தினார்கள். கதவு திறந்தது. அதன் பின்னால் ஒரு பெரிய பரிசு இருந்தது. நாங்கள் இதை சேர்ந்து தாண்டினோம் என்று வழுதி சொன்னான். அவர்கள் பரிசை எடுத்துக்கொண்டு குகையை விட்டு வெளியே வந்தார்கள். அவர்களின் பயிற்சியாளர் அவர்களை பார்த்து புன்னகைத்தார். நீங்கள் இந்த சோதனையை தாண்டியிருக்கிறீர்கள். நீங்கள் பெரிய வீரர்கள் என்று பயிற்சியாளர் சொன்னார். வழுதி மற்றும் அவனது நண்பர்கள் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தார்கள். அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். வழுதி இளமாறன் மற்றும் அவனது நண்பர்கள் கார்த்திக் மற்றும் மீனா பல்லவர் கல்வி மன்றத்தில் தங்கள் பயிற்சியை தொடர்ந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் அகாடமியின் பழைய நூலகத்தை பார்க்க சென்றார்கள். அந்த நூலகம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. அதன் உள்ளே பல பழைய புத்தகங்கள் மற்றும் சுவடிகள் இருந்தன. இந்த நூலகம் மிகவும் பழமையானது என்று வழுதி சொன்னான். ஆம், இங்கே பல இரகசியங்கள் இருக்கலாம் என்று கார்த்திக் சொன்னான். அவர்கள் நூலகத்தின் உள்ளே நுழைந்தார்கள். அங்கே பல பழைய புத்தகங்கள் மற்றும் சுவடிகள் இருந்தன. அவர்கள் அந்த புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தார்கள். இந்த புத்தகத்தில் ஒரு பழைய கதை இருக்கிறது என்று மீனா சொன்னாள். என்ன கதை என்று வழுதி கேட்டான். இந்த கதை ஒரு பழைய ஆத்ம எந்திரத்தை பற்றி சொல்கிறது. அந்த ஆத்ம எந்திரம் ஒரு பெரிய சக்தியைக் கொண்டுள்ளது. ஆனால் அது இப்போது மறைந்துவிட்டது என்று மீனா சொன்னாள். வழுதி ஆச்சரியப்பட்டான். அந்த ஆத்ம எந்திரம் இங்கே இருக்கிறது. இந்த புத்தகத்தில் அதை கண்டுபிடிக்க ஒரு வழி சொல்லப்பட்டுள்ளது என்று மீனா சொன்னாள். அவர்கள் அந்த வழியை பின்பற்றி நூலகத்தின் உள்ளே ஒரு மறைந்த கதவை கண்டுபிடித்தார்கள். அந்த கதவின் மேல் ஒரு பழைய சின்னம் இருந்தது. இந்த கதவை திறக்க நாம் பிராணசக்தியை பயன்படுத்த வேண்டும் என்று வழுதி சொன்னான். அவர்கள் ஒன்றாக பிராணசக்தியை பயன்படுத்தினார்கள். கதவு திறந்தது. அதன் பின்னால் ஒரு பெரிய அறை இருந்தது. அந்த அறையில் ஒரு பழைய ஆத்ம எந்திரம் இருந்தது. இதுதான் அந்த ஆத்ம எந்திரம் என்று வழுதி சொன்னான். அவர்கள் அந்த ஆத்ம எந்திரத்தை பார்த்தார்கள். அது ஒரு பிரகாசமான ஒளியை வீசியது. இந்த ஆத்ம எந்திரம் ஒரு பெரிய சக்தியைக் கொண்டுள்ளது என்று கார்த்திக் சொன்னான். ஆனால் இது எப்படி இங்கே வந்தது என்று மீனா கேட்டாள். வழுதி தனது கைகளை நீட்டி ஆத்ம எந்திரத்தை தொட்டான். அந்த ஆத்ம எந்திரம் அவனது ஆத்ம எந்திரத்துடன் இணைந்தது. அவனது உடலில் ஒரு புதிய சக்தி பாய்ந்தோடியது. இந்த ஆத்ம எந்திரம் என்னுடைய ஆத்ம எந்திரத்துடன் இணைந்துவிட்டது என்று வழுதி சொன்னான். அவனது நண்பர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இது என்ன சக்தி என்று கார்த்திக் கேட்டான். இது ஒரு பெரிய சக்தி. ஆனால் இதை கட்டுப்படுத்த நாம் பலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வழுதி சொன்னான்.
அவர்கள் அந்த ஆத்ம இயந்திரத்தை எடுத்துக்கொண்டு நூலகத்தை விட்டு வெளியே வந்தார்கள். அவர்களின் பயிற்சியாளர் அவர்களை பார்த்து புன்னகைத்தார். நீங்கள் ஒரு பெரிய இரகசியத்தை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். இந்த ஆத்ம இயந்திரம் ஒரு பெரிய சக்தியை கொண்டுள்ளது. ஆனால் இதை கட்டுப்படுத்த நீங்கள் பலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பயிற்சியாளர் சொன்னார். வழுதி மற்றும் அவரது நண்பர்கள் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தார்கள். அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். வழுதி இளமாறன் மற்றும் அவரது நண்பர்கள் கார்த்திக் மற்றும் மீனா பல்லவர் கல்வி மன்றத்தின் பயிற்சி மைதானத்தில் நின்றார்கள். அவர்களின் முன் ஒரு புதிய போட்டி காத்திருந்தது. அந்த போட்டியின் நோக்கம் பிராணசக்தியை கட்டுப்படுத்தும் திறனை சோதிப்பதாக இருந்தது. ஆனால் இந்த முறை அவர்களின் எதிரியாக ஒரு புதிய முகம் தோன்றியது. வழுதி, கார்த்திக் மற்றும் மீனா பயிற்சி மைதானத்தில். ஆனால் அதை கட்டுப்படுத்த நீ முதலில் உன் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நக்கீரன் அறிவுரை கூறினார். நக்கீரன் வழுதியை ஒரு பழைய மரத்தின் அருகில் அழைத்துச் சென்றார். அந்த மரத்தின் கீழ் பழைய தமிழ் ஓவியங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. இந்த ஓவியங்கள் பல்லவர் காலத்து வீரர்களின் கதைகளை சொல்கின்றன. அவர்களும் உன்னைப்போல் சோதனைகளை சந்தித்தார்கள் என்று நக்கீரன் விளக்கினார். அடுத்த நாள் வீரபாண்டியன் மீண்டும் தோன்றினான். இந்த முறை அவனுடன் அவரது சேவகர்கள் இருந்தனர். வழுதி, உன் ஆத்ம இயந்திரத்தை என்னிடம் கொடு என்று வீரபாண்டியன் கர்ஜித்தான். வழுதி, கார்த்திக் மற்றும் மீனா ஒன்றாக நின்று போராடினார்கள். கோப்பெருஞ்சிங்கன் மற்றும் நக்கீரன் அவர்களுக்கு உதவ வந்தனர். நீங்கள் இந்த அகாடமியின் விதிகளை மீறுகிறீர்கள் என்று கோப்பெருஞ்சிங்கன் கூச்சலிட்டார். வீரபாண்டியன் சிரித்தான். விதிகள் எனக்கு முக்கியமில்லை, சக்திதான் முக்கியம். இறுதியில் வழுதி தனது ஆத்ம இயந்திரத்தின் புதிய சக்தியை பயன்படுத்தி வீரபாண்டியனை தோற்கடித்தான். ஆனால் வீரபாண்டியன் மறைந்து போகும் முன் ஒரு எச்சரிக்கை விடுத்தான். இது முடிந்தது இல்லை வழுதி, நான் திரும்பி வருவேன். வழுதி இளமாறன் மற்றும் அவரது நண்பர்கள் கார்த்திக் மற்றும் மீனா பல்லவர் கல்வி மன்றத்தின் பயிற்சி மைதானத்தில் கூடினார்கள். அவர்களின் மனதில் வேற்பபடக்கை வீரபாண்டியனின் எச்சரிக்கை இன்னும் ஒலித்துக் கொண்டிருந்தது. நாம் அவனைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வழுதி சொன்னான். ஆம், அவன் ஏன் உன்னை தாக்குகிறான் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று மீனா சொன்னாள். அவர்களின் பயிற்சியாளர் கோப்பெருஞ்சிங்கன் அவர்களை அருகில் அழைத்தார். வீரபாண்டியனைப் பற்றி நீங்கள் அறிய விரும்பினால் நீங்கள் ஒரு புதிய பயணத்தை தொடங்க வேண்டும் என்று கோப்பெருஞ்சிங்கன் சொன்னார். எங்கே செல்ல வேண்டும் என்று கார்த்திக் கேட்டான். சேர நாட்டுக்கு என்று கோப்பெருஞ்சிங்கன் பதிலளித்தார். அங்கே ஒரு பழைய வீரன் இருக்கிறான். அவன் உங்களுக்கு உதவலாம். வழுதி, கார்த்திக் மற்றும் மீனா சேர நாட்டுக்கு பயணத்தை தொடங்கினார்கள். அவர்கள் பல நாட்கள் பயணித்தார்கள். பயணத்தின் போது அவர்கள் பல சவால்களை சந்தித்தார்கள். இந்த பயணம் மிகவும் கடினமாக இருக்கிறது என்று கார்த்திக் சொன்னான். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சேரர், சோழர் மற்றும் பாண்டியர் குலங்கள் ஒன்றாக இருந்தன. ஆனால் ஒரு நாள் ஒரு பெரிய போர் வெடித்தது. அந்த போரில் பல வீரர்கள் இறந்தனர். அந்த போரின் பின்னணியில் ஒரு பழைய ஆத்ம இயந்திரம் இருந்தது. அந்த ஆத்ம இயந்திரம் ஒரு பெரிய சக்தியைக் கொண்டிருந்தது. ஆனால் அது இப்போது மறைந்துவிட்டது என்று சேரமான் கண்ணன் சொன்னார். அந்த ஆத்ம இயந்திரம் எங்கே இருக்கிறது என்று வழுதி கேட்டான். அது இன்னும் மறைந்துள்ளது. ஆனால் வீரபாண்டியன் அதை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறான் என்று சேரமான் கண்ணன் பதிலளித்தார். சேரமான் கண்ணன் வழுதிக்கு ஒரு புதிய பயணத்தை தொடங்க உதவினார். நீங்கள் அந்த ஆத்ம இயந்திரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடித்தால் வீரபாண்டியனை தோற்கடிக்க முடியும் என்று சேரமான் கண்ணன் சொன்னார். வழுதி மற்றும் அவனது நண்பர்கள் புதிய பயணத்தை தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். வழுதி இளமாறன் மற்றும் அவனது நண்பர்கள் கார்த்திக் மற்றும் மீனா சேர நாட்டை விட்டு வெளியேறினார்கள். அவர்களின் புதிய இலக்கு பழைய ஆத்ம இயந்திரத்தை கண்டுபிடிப்பது. சேரமான் கண்ணனின் வழிகாட்டுதலின்படி அவர்கள் வேளிர் நாட்டுக்கு பயணம் செய்ய வேண்டும். வேளிர் நாடு எங்கே இருக்கிறது என்று கார்த்திக் கேட்டான். அது மலைகளுக்கு அப்பால் இருக்கிறது. அங்கே ஒரு பழைய வீரன் இருக்கிறான்.
அவன் உங்களுக்கு உதவலாம் என்று சேரமான் கண்ணன் சொன்னார். வழுதி, கார்த்திக் மற்றும் மீனா வேளிர் நாட்டுக்குப் பயணத்தைத் தொடங்கினார்கள். அவர்கள் பல நாட்கள் பயணித்தார்கள். பயணத்தின் போது அவர்கள் பல சவால்களை சந்தித்தார்கள். இந்த பயணம் மிகவும் கடினமாக இருக்கிறது என்று மீனா சொன்னாள். ஆனால் நாம் இதை சேர்ந்து தாண்டுவோம் என்று வழுதி சொன்னான். அவர்கள் வேளிர் நாட்டை அடைந்தார்கள். அங்கே ஒரு பெரிய மலை இருந்தது. அந்த மலையின் உச்சியில் ஒரு பழைய கோட்டை இருந்தது. அந்த கோட்டையின் உள்ளே வேள்விக்கோ மாறன் இருந்தான். வழுதி மற்றும் அவனது நண்பர்கள் கோட்டையின் உள்ளே நுழைந்தார்கள். அங்கே வேள்விக்கோ மாறன் அவர்களை சந்தித்தார். யார் நீங்கள் என்று வேள்விக்கோ மாறன் கேட்டார். நான் வழுதி இளமாறன். நாங்கள் பழைய ஆத்ம எந்திரத்தை கண்டுபிடிக்க விரும்புகிறோம் என்று வழுதி பதிலளித்தான். வேள்விக்கோ மாறன் தனது கண்களை மூடி மீண்டும் திறந்தார். ஆத்ம எந்திரம், அது ஒரு பெரிய சக்தியைக் கொண்டுள்ளது. ஆனால் அதை கண்டுபிடிப்பது எளிதானது இல்லை என்று வேள்விக்கோ மாறன் சொன்னார். அவர் அவர்களை ஒரு பழைய மரத்தின் அருகில் அழைத்துச் சென்றார். அந்த மரத்தின் கீழ் பழைய தமிழ் ஓவியங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. இந்த ஓவியங்கள் பழைய வேளிர்காலத்து வீரர்களின் கதைகளை சொல்கின்றன. அவர்களும் உன்னைப்போல் சோதனைகளை சந்தித்தார்கள் என்று வேள்விக்கோ மாறன் விளக்கினார். வேள்விக்கோ மாறன் ஒரு பழைய கதையை சொல்ல ஆரம்பித்தார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வேளிர்குலம் ஒரு பெரிய சக்தியைக் கொண்டிருந்தது. அந்த சக்தி ஆத்ம எந்திரத்தில் இருந்து வந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த ஆத்ம எந்திரம் மறைந்துவிட்டது. அதைக் கண்டுபிடிக்க பல வீரர்கள் முயற்சித்தனர். ஆனால் யாரும் வெற்றி பெறவில்லை என்று வேள்விக்கோ மாறன் சொன்னார். அந்த ஆத்ம எந்திரம் இங்கே இருக்கிறது என்று வழுதி கேட்டான். அது இன்னும் மறைந்துள்ளது. ஆனால் நான் உங்களுக்கு உதவலாம் என்று வேள்விக்கோ மாறன் பதிலளித்தார். வேள்விக்கோ மாறன் வழுதிக்கு ஒரு புதிய பயணத்தை தொடங்க உதவினார். நீங்கள் அந்த ஆத்ம எந்திரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடித்தால் வீரபாண்டியனை தோற்கடிக்க முடியும் என்று வேள்விக்கோ மாறன் சொன்னார். வழுதி மற்றும் அவரது நண்பர்கள் புதிய பயணத்தை தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். வழுதி இளமாறன் மற்றும் அவனது நண்பர்கள் வேளிர் நாட்டை விட்டு வெளியேறினார்கள். அவர்களின் புதிய இலக்கு பழைய ஆத்ம எந்திரத்தை கண்டுபிடிப்பது. வேள்விக்கோ மாறனின் வழிகாட்டுதலின்படி அவர்கள் பாண்டிய நாட்டுக்கு பயணம் செய்ய வேண்டும். பாண்டிய நாடு எங்கே இருக்கிறது என்று கார்த்திக் கேட்டான். அது கடலுக்கு அப்பால் இருக்கிறது. அங்கே ஒரு பழைய வீரன் இருக்கிறான். அவன் உங்களுக்கு உதவலாம் என்று வேள்விக்கோ மாறன் சொன்னார். வழுதி, கார்த்திக் மற்றும் மீனா பாண்டிய நாட்டுக்கு பயணத்தைத் தொடங்கினார்கள். அவர்கள் பல நாட்கள் பயணித்தார்கள். பயணத்தின் போது அவர்கள் பல சவால்களை சந்தித்தார்கள். இந்த பயணம் மிகவும் கடினமாக இருக்கிறது என்று மீனா சொன்னாள். ஆனால் நாம் இதை சேர்ந்து தாண்டுவோம் என்று வழுதி சொன்னான். அவர்கள் பாண்டிய நாட்டை அடைந்தார்கள். அங்கே ஒரு பெரிய கடல் இருந்தது. அந்த கடலின் கரையில் ஒரு பழைய கோட்டை இருந்தது. அந்த கோட்டையின் உள்ளே மாரவர்மன் இருந்தான். வழுதி மற்றும் அவனது நண்பர்கள் கோட்டையின் உள்ளே நுழைந்தார்கள். அங்கே மாரவர்மன் அவர்களை சந்தித்தார். யார் நீங்கள் என்று மாரவர்மன் கேட்டார். நான் வழுதி இளமாறன். நாங்கள் பழைய ஆத்ம எந்திரத்தை கண்டுபிடிக்க விரும்புகிறோம் என்று வழுதி பதிலளித்தான். மாரவர்மன் தனது கண்களை மூடி மீண்டும் திறந்தார். ஆத்ம எந்திரம், அது ஒரு பெரிய சக்தியைக் கொண்டுள்ளது. ஆனால் அதை கண்டுபிடிப்பது எளிதானது இல்லை என்று மாரவர்மன் சொன்னார். அவர் அவர்களை ஒரு பழைய மரத்தின் அருகில் அழைத்துச் சென்றார். அந்த மரத்தின் கீழ் பழைய தமிழ் ஓவியங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. இந்த ஓவியங்கள் பழைய பாண்டியர் காலத்து வீரர்களின் கதைகளை சொல்கின்றன. அவர்களும் உன்னைப்போல் சோதனைகளை சந்தித்தார்கள் என்று மாரவர்மன் விளக்கினார். மாரவர்மன் ஒரு பழைய கதையை சொல்ல ஆரம்பித்தார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பாண்டியர் குலம் ஒரு பெரிய சக்தியைக் கொண்டிருந்தது. அந்த சக்தி ஆத்ம எந்திரத்தில் இருந்து வந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த ஆத்ம எந்திரம் மறைந்துவிட்டது. அதைக் கண்டுபிடிக்க பல வீரர்கள் முயற்சித்தனர். ஆனால் யாரும் வெற்றி பெறவில்லை என்று மாரவர்மன் சொன்னார். அந்த ஆத்ம எந்திரம் எங்கே இருக்கிறது என்று வழுதி கேட்டான். அது இன்னும் மறைந்துள்ளது. ஆனால் நான் உங்களுக்கு உதவலாம் என்று மாரவர்மன் பதிலளித்தார். மாரவர்மன் வழுதிக்கு ஒரு புதிய பயணத்தை தொடங்க உதவினார். நீங்கள் அந்த ஆத்ம எந்திரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடித்தால்
வீரபாண்டியனை தோற்கடிக்க முடியும் என்று மாரவர்மன் சொன்னார். வழுதி மற்றும் அவனது நண்பர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். மாரவர்மனின் வழிகாட்டுதலின்படி அவர்கள் வஞ்சி நாட்டின் அடர்ந்த காடுகளை நோக்கிப் பயணித்தனர். வழியில் அவர்கள் வைகை நதியை கடந்து சேர மன்னர்களின் பழைய சின்னங்கள் செதுக்கப்பட்ட பாறைகளைக் கண்டனர். இந்த காடுகளில் பல இரகசியங்கள் மறைந்திருக்கின்றன என்று வழுதி சொன்னான். ஆம், இங்கே பல ஆபத்துகளும் உள்ளன என்று மீனா எச்சரித்தாள். அவர்கள் காட்டின் ஆழத்தில் நுழைந்தபோது ஒரு புதிய குரல் கேட்டது. இந்த காட்டில் தனியாகச் செல்வது ஆபத்தானது. திரும்பிப் பார்த்த வழுதி ஒரு இளம் வயது வீரனைக் கண்டான். அவன் கையில் வேலும் மற்றொரு கையில் சுவடியும் பிடித்திருந்தான். நீங்கள் யார் என்று வழுதி கேட்டான். நான் இளங்கோவன், இந்த காட்டின் ஞானத்தைக் காக்கும் வீரன் என்று அவன் பதிலளித்தான். நீங்கள் ஆத்ம எந்திரத்தை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அதைக் கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு உதவுவேன். இளங்கோவன் அவர்களை ஒரு பழைய குகைக்கு அழைத்துச் சென்றான். அந்த குகையின் சுவர்களில் சிலப்பதிகார கதாபாத்திரங்களான கண்ணகி, கோவலன் மற்றும் மாதவியின் ஓவியங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. இந்த ஓவியங்கள் நமது பழைய வீரத்தையும் காதலையும் சொல்கின்றன என்று இளங்கோவன் விளக்கினான். ஆத்ம எந்திரம் இங்கே இருந்தது. ஆனால் அது மாசி மகம் திருநாளன்று மறைந்துவிட்டது. அடுத்த நாள் மாசி மகம் திருநாள். இளங்கோவன் வழுதியிடம் சொன்னான், இன்று இரவு நட்சத்திரங்கள் சரியான நிலையில் இருக்கும். ஆத்ம எந்திரத்தைக் கண்டுபிடிக்க இதுதான் சரியான நேரம். அவர்கள் குகையின் முன் நின்றனர். இளங்கோவன் தனது சுவடியில் இருந்து ஒரு மந்திரம் ஓதினான். குகையின் சுவர் பிளந்து ஒரு பிரகாசமான ஆத்ம எந்திரம் வெளிப்பட்டது. இதுதான் அந்த சக்தி என்று வழுதி ஆச்சரியத்துடன் சொன்னான். ஆனால் அந்த நேரத்தில் வீரபாண்டியன் திடீரென தோன்றினான். இந்த சக்தி எனக்கு சொந்தம் என்று அவன் கர்ஜித்தான். வழுதி, இளங்கோவன் மற்றும் நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து போராடினர். இளங்கோவன் தனது வேலால் வீரபாண்டியனின் ஈட்டியை முறித்தான். வழுதி தனது ஆத்ம எந்திரத்தின் சக்தியை பயன்படுத்தி அவனை தோற்கடித்தான். இது முடிந்தது இல்லை என்று வீரபாண்டியன் கூச்சலிட்டு மறைந்தான். வணக்கம் நண்பர்களே. இந்த கதையை நீங்கள் ரசித்திருந்தால் உங்கள் லைக் மற்றும் கமெண்ட் மூலம் தெரியப்படுத்துங்கள். இன்னும் பல அதிசயமான கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.